தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறு தேவனும் இல்லை. உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? பூலோகத்தில் இந்த ஒரே ஜாதியை தேவனாகிய நீர் உமக்கு ஜனமாக மீட்கும்படி பயங்கரமான பெரிய காரியங்களினால் உமக்கு கீர்த்தியை உண்டாக்கி நீர் எகிப்திற்கு நீங்களாக்கி மீட்ட உமது ஜனத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்தி. ஓகே, 20ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? உம்மை போல் வேற தேவர் இல்லை. உம்மை போல் யாரும் இது இல்லைன்றாரு. உம்மை போல் வேற தேவர் இல்லை, அதை நம்ம ஒத்துக்குவோம், எல்லாருக்கும் தெரியும் அது ஓகே. 21ஆம் வசனம் பாருங்க. உமது ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு நிகரான ஜனமும் உண்டோ? தாவீது எப்படி பார்க்குறாரு பாருங்க. ஆண்டவரே, உம்மை போல யாரும் ஸ்பெஷலாக இல்லை, யாரும் கிட்ட கூட வர முடியாது. உம்முடைய ஜனங்கள் கிட்ட கூட, உம்ம ஜனங்களும் அது மாதிரி தான், உண்மை போல தான்றாரு. ஜனத்தின் மத்தியில் இவர்கள் ரொம்ப ஸ்பெஷல், நீர் ஒரு ஸ்பெஷலான தேவனாய் இருக்கிறீர். எப்படி பார்க்குறாரு பாருங்க தாவீது. எல்லா யூதர்கள், வெற்றி பெற்ற யூதர்கள்லாம் இப்படி தான், இந்த கண்ணோட்டத்தோடு தான் பார்த்தாங்க. ஆபிரகாமை பாருங்க, 318 பேர் எடுத்துக்கொண்டு 4 ராஜாக்களை எதிர்த்து நோக்கி போகிறான். எந்த தைரியத்தில் போகிறான் ஆபிரகாம்? யோசித்து பார்த்தீங்களா? ஒரு பெரிய தன்னம்பிக்கை மட்டும் கிடையாது. நான் கர்த்தருடைய பார்வையில் ஸ்பெஷல், என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், ஆகவே கர்த்தர் என்னோட வரார். இது முடியாதுன்னு சொல்லுவாங்க 318 பேர் தான், ஆனால் எனக்கு கர்த்தர் வெற்றியை தருவார். ஈசாக்கு பாருங்க, எல்லாரும் தண்ணிக்கு கிணறு தோன்றாங்க, யாருக்கும் தண்ணி வரல, ஆனால் ஈசாக்கும் தோன்றாரு. போகலான்னு யோசிக்கிறார், கர்த்தர் நான் சொல்கிறார் இல்லை அங்கேயே தோன்றுன்றாரு. அந்த காலத்தில் தோன்றது ட்ரில்லிங் மிஷின்லாம் இல்லை பாருங்க. ரொம்ப நேரம் செலவழித்து தோண்டணும், விசுவாசத்தோடு தான் தோண்டணும். தோண்டிட்டு கடைசியில் இல்லைன்னா, ஆனால் ஈசாக்கு எந்த தைரியத்தை தோன்றாரு பாருங்க. தண்ணி இருக்குது, யாருக்கும் தண்ணி வரல, அவருக்கு மட்டும். எல்லா காலத்திலும் தம்முடைய ஜனங்களை வித்தியாசப்படுத்த விரும்புகிறார், வித்தியாசத்தை காண்பிக்க விரும்புகிறார். யாக்கோபை பாருங்க, யோசேப்பை பாருங்க, மோசேயை பாருங்க, யோசுவாவை பாருங்க, அப்படியே போயிட்டே இருக்கலாம். சாமுவேலை பாருங்க, தாவீதை பாருங்க, சாலமோனை பாருங்க, தீர்க்கதரிசிகளுக்கு வாங்க, எரேமியா, ஏசாயா, ஜக்கரியா. இப்போ நம்ம வாசம் இவங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாருக்கும் தெரியும் அவர்கள் விசேஷித்தவர்கள்னு. அப்படி அந்த ஒரு மனப்பான்மையோட வாழ்க்கையை வாழ்கிறாங்க. நாங்கள் யாரோ சாதாரண ஜனங்கள் இல்லை, தேவனுடைய ஜனங்கள், நாங்கள் தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய தேசம். ஆனால் இதே இது கிறிஸ்தவர்களை பாருங்கள், அன்றைய நேரத்தில் நாங்கள்லாம் யாருங்க? ஆண்டவரே, உமக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமே கிடையாது, ஒரு தூசிக்கு சமம். யூதன் ஒருபோதும் அப்படி பேசவே மாட்டான். அது யூத பேச்சே கிடையாது, கிறிஸ்தவ பேச்சு. அது யூத பேச்சே கிடையாது. யூதன் அப்படி பேசவே மாட்டான் பாருங்க. யூதர்களுக்கு இருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் ரொம்ப உண்மையிலே ஆச்சரியமான காரியம். இன்னைக்கு வரைக்கும்